மனம் மனம் வந்து மிகப்பெரிய ஒரு அதீத சக்தி. இந்த மனத்தை வைத்துக்கொண்டு நம்ம எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். இப்ப நான் வாக்கு சொல்லும்போது சோல் டிராவலா இருக்கேன். உலகத்துல எந்த மூலையில இருக்கவங்க எங்கிருந்து வேணாலும் என்கிட்ட வாக்கு கேட்குறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் நேரடியான தொடர்பே கிடையாது. ஒரு வெறும் தொலைபேசியில தான் நான் வந்து வாக்கு சொல்கிறேன். ஐ எம் ப்ரெடிக்டிங் த அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த டிவைனிட்டி ஸ்ப்ரெட்டிங் த்ரூ த டிவைனிட்டி ஃபோன், அந்த டிவைனிட்டி ஸ்ப்ரெட்டிங் அதெல்லாம் எனக்கு இருக்குது, சோல் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? என் மனம் யாரிடம் வாக்கு கொடுக்குறோனோ அவங்ககிட்ட இருக்கு. மனம் நல்லதா வெளிப்படுத்தினா மனம் பிரபஞ்ச சக்தியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மனத்தை கெட்டதாக கொண்டு வந்தால் அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம விட்டு போகும். இதுதான் மனத்தோட செயல்பாடு. அந்த மனத்தை ஒருமிக்கின்ற வகையில் தன்மை தான் இந்த மௌன தியானம். அந்த பிரமிட் மௌன தியானத்தினுடைய தன்மை இதுதான். அம்மையார் சொன்னாங்க இல்லையா, இந்த அனாபா நாசதி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பி வித் த பிரீத், பி எ மெடிடேட்டர். We achieve our cosmic consciousness only through a regular practice of Anapanasati meditation. Be with the breath for at least 30 to 40 minutes every day. When we are with the breath, the mind becomes totally empty. Then there is a tremendous inflow of cosmic energy. Gradually, the third eye becomes activated. Soon, the astral body is released. We are gods. The breath is our guru. காஸ்மிக் எனர்ஜி இஸ் அவர் ஹீலர். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிடத்தை நம்ம வந்து பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது என்னன்னா, நம்ம மனசே வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறுமை இருக்கு, வெற்றிடமா இருக்கு. வெற்றிடமாய் நம்ம மனசு இருக்கும் அப்படின்னும் போது காஸ்மிக் உலகத்துடைய பிரபஞ்ச சக்தி தான் நம்ம கிட்ட வருது. அப்போ மனம் வெற்றிடமாக இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள வரும்போது நம்முடைய மூன்றாவது கண்ணானது வெளியே இருக்கிறது. அதாவது மானசீகமான ஒரு அதீத சக்தியானது மூன்றாவது கண் திறக்கப்படுகின்றது. அப்படி மூன்றாவது கண் திறக்கப்பட்ட உடனே இந்த ஆஸ்ட்ரல் பாடி, நம்மளுடைய பாடியுடைய இருந்து, நம்முடைய உடலில் இருந்து தெய்வீக ஆற்றல் வருகின்றது. அந்த மாதிரி தெய்வீக ஆற்றல் வரும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் கடவுளாகின்றான். தி பிரீத் இஸ் அவர் குரு. அப்போ நம்மளுடைய மூச்சு காற்றே நமக்கு குருவாக அமைகின்றது. அப்பொழுது நம்மளுடைய உடல் கடவுளாக மாறி இந்த உயிர் என்ற அந்த ஜீவன் சுவாசமே குருவாக மாறும்போது இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியே நமக்கு ஒரு தெய்வீக அருமருந்து பேருந்து ஹீலராக மாறுகிறது. நான் சொல்றேன்ல, டிவைன் ஹீலருக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் மனசை உங்களுக்கு மொத்தமாக ஒப்படைச்சிடறேன். அப்போ நான் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு அதீத சக்தி வருது. இந்த தன்மையை தான் இந்த மௌன தியான பீடம் அமைகின்றது. இதில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாவித யோகிகளும் இருக்காங்க. பாபாஜி இருக்காரு, ரமண மகரிஷியோட இருக்காங்க, பிரம்மஸ்ரீ பதஞ்சலி முனிவரோட இருக்காங்க. எல்லாருடைய மெடிடேஷன்லையும் என்ன ஒரு முக்கியம் என்பது என்னன்னா, அந்த தியானம். அந்த தியானத்தினோட அடிப்படையில் கொடுக்கறது தான் இந்த பிரமிட்ஸ். இந்த பிரமிடுன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் இந்தியான்றதை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மூமெண்ட் மூலமாக தான் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்குறாங்க. என்ன, அரை மணி நேரத்துல 40 நிமிஷத்துல நம்ம சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பொழுது நம்மளுடைய மனமானது வெற்றிடமாகிறது. நம்மளுடைய மனமானது வெற்றிடமாகும் போது பிரபஞ்ச சக்தியினுடைய பேராற்றலானது நமக்குள்ள வருகிறது. அப்படி வரும்போது நாமே கடவுளாக மாறுகிறோம். நம்மளுடைய சுவாசமே குருவாக மாறுகிறது. நமக்கு மருந்தாக நாமே அமைகிறோம். நம்ம உடலில் எந்த நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் வருது. இது எவ்வளோ பெரிய விஷயங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு மருந்தீஸ்வரரா மாறுறீங்கன்ற போது அண்ணாமலையாரே மருந்தீஸ்வரர் தான், வைத்தீஸ்வரன். உங்களுக்கு நீங்களாகவே மருந்தா மாறுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் வைத்தீஸ்வரனாக இருக்கின்ற அண்ணாமலையாருடைய எல்லையில இருந்து கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த சொசைட்டி மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்காக பயன்படுத்தி அந்த கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சுனிதா அம்மையாரும் ஜெகதீஷ்ஜியும் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரமிட் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரமிட்ஸ் ஆர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க, பிரமிட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். எதற்காக? பிரமிடே நமக்கு தோழர்கள். எதற்காக தோழர் அப்படின்னா, அந்த பிரமிட் நம்ம கூடாக இருந்து
பிரபஞ்ச சக்தியை உள்ளே கொண்டு வருகின்ற தோழமையாக இந்த பிரமிட் சக்தி மறைகிறது. பிரமிட் த சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, நிலையான தன்மை கொடுக்கின்றது. பிரமிட் த சிம்பிள் ஆஃப் செக்யூலரிசம், எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் என்ற தன்மை கொடுக்கின்றது. பிரமிட் த சிம்பிள் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், உலகத்துல விஞ்ஞானம் என்ற தன்மை அந்த பிரமிட் கொடுக்கின்றது. பிரமிட் த சிம்பிள் ஃபார் மெடிடேஷன், நீங்கள் மெடிடேஷன் பண்றதுக்கு இவங்க கொடுக்குற அந்த பிரமிடை முன்னாடி வச்சுட்டீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு அந்த தெய்வீக தியானத்துடைய அலைகளை கொடுக்கும். பிரமிட் ஆர் எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஆல் பீயிங்ஸ், உங்களோட எந்த வகையான எனர்ஜி உங்களுக்கு வேணுமோ, உங்களை சுற்றி எந்தவித பேராற்றல் வேணும்னாலும் அதை கொடுக்கின்றது. பிரமிட்ஸ் ஆர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல் சோல், அந்த பிரமிட் மூலமாக உங்களை இந்த உலகத்துல இருக்க அத்தனை ஆத்மாக்களும் அத்தனை மனிதரும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். பிரமிட் இஸ் த காமன் கோடு, எல்லாருக்கும் ஒன்றுதான். இதுக்கு ஜாதி மதம் இனம் மதம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பணக்காரர்கள் ஏழை என்ற அந்த தன்மை கிடையாது. கனெக்டிங் ஆல் டைரக்டிவிஸ்ட் சிவிலைசேஷன், இந்த உலகத்துல பிறந்த அத்தனை டைரக்டிவ் சிவிலைசேஷன் போது புல்லு பூண்டு உயிர்ப்பு இருக்கின்ற அத்தனை ஜீவசக்தியோட கூட நம்ம இணைய முடியும். பிரமிட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஃபார் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் சவுத், எல்லா பக்கம் 4 திக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற 4 திக்கு எல்லைகள் இருக்கும். 8 அஷ்ட திக்கில் இருக்கின்ற எல்லாவற்றையும் இருக்கின்ற பேராற்றலை எல்லாம் இதை கொடுக்கிறது. காரணம் என்னன்னா, PSSM is dedicated to construct pyramids everywhere. ஒவ்வொருடைய உடலிலையும் பிரமிடை கொண்டு வரணும்ன்றது தான் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் இந்தியாவோடது இருக்கு. ஹெயில் இன்டு பிரமிட்ஸ், ஹெயில் அண்ட் டு பிரமிட் எனர்ஜி, ஹெயில் அண்ட் டு பிரமிட் மெடிடேஷன், இதுதான் ஆர்கனைசேஷன். ஆல் த நெகட்டிவ் வில் பி கோ ஆன் யுவர் ஓன் வே. எப்படி வந்ததோ அப்படியே சொல்லும். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் வேணும் அப்படின்னா இந்த பிரமிட் சொசைட்டிக்குள்ள வாங்க. இங்க வந்து 72 வயசு பெரியவர் படுத்த படிக்க உள்ள வந்தாங்க. 3 மாசத்துல அவர் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. மென்டலி ரிட்டார்டரா இருந்தது, தன் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தாரு. அவரால் தியானம் பண்ண முடியாது. ஆனா இங்க சுனிதா ஜி அம்மையாரும் ஜெகதீஷ் அம்மையாரும் பிரமிட் தியானத்தின் மூலமாக அவருக்கு அந்த பேராற்றலை கொடுத்து 3 மாதத்துல எழுந்து நடக்கிறாங்க. மிகப்பெரிய பாரம்பரியமற்ற ஒரு செல்வந்தர் வீட்டு சேர்ந்தவர்ன்றதுனால என்னால அவங்களை காட்ட முடியாது. ஒரு மனிதரை வந்து உடலை உருவத்தை வெளிக்காட்டி தான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நாங்க இங்க ஜெயிச்சு காட்டணும்னு இல்லை. இது உள்ளத்தால் வருகின்ற வார்த்தை. 3 மாதத்துல படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனிதர் 72 வயது உள்ள மனிதரால எழுந்து இங்க நடமாட முடியுது அப்படின்னு சொன்னா நான் கண்ணால பார்த்தேன். இங்க இருக்க வேலை செய்யறவங்க மூலமா கேட்டேன். அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிற நாம இந்த பிரமிட் தியான மையத்தை இவங்க மூலமா கத்துக்கும் போது எப்படி அலர்ஜி, இங்க கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, முட்டி வலிக்குது, ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு, கண் பார்வை சரியில்லை, ஆர்ட் இதையும் துடிக்குது, தைராய்டு ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும், சக்கரை வியாதி, கை கால் இழுத்துக்குது, நரம்பு தளர்ச்சி, அதை பத்தியும் கவலைப்படாதீங்க. 6 மாசத்துல போலியோலேருந்து வெளில வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா நம்ம நடமாடிக்கொண்டிருப்பவர்கள் வந்து நம்ம இந்த தியான மையத்துக்குள்ள வந்தா நான் எவ்வளோ நம்ம நன்மை இல்லை. ஒரு சிறப்பம்சம் என்ன, மற்ற தியானத்து மையத்துக்கு அதுக்கும் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க. அதுதான் இந்த குருஜியோட பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுடைய தன்மை. இவருடைய இங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் இருக்காங்க, அவர் இருக்காங்க. இந்த பக்கம் வாசல்ல எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க கௌதம புத்தர் இருக்காரு, பாபாஜி யோகி மகரிஷி இருக்காங்க, ரமண மகரிஷி இருக்காங்க. இங்க பாருங்க இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற, இரக்கத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அன்பினுடைய வடிவம், இரக்கத்தினுடைய வடிவம். ஒரு உயிரானது எப்படி ஒரு நெஞ்சில சார்ந்து ஒட்டிக்கிறது. இந்த இடத்துல இறுதியை சுத்தமாக ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பதனால் தானே அந்த ஆட்டுக்குட்டியை நெஞ்சோட நெஞ்சா அணைக்கிறது. அந்த மாதிரிதான் உங்களை நெஞ்சோட நெஞ்சா அணைச்சு உங்களுடைய உயிர்ப்பு தன்மையை உயிர்ப்பை கொடுப்பதற்காக தான் இந்த பிரமிட் சொசைட்டி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரோட தத்துவத்தை இங்க பாக்குறான். ஒவ்வொரு உயிர்லயும் உயிர்ப்பு இருக்கு, ஜீவன் இருக்கு. ஜீவ காரியத்தை எங்க கத்துக் கொடுக்குறாங்க. உங்க வராகியமாவே பாத்தீங்கன்னா அசைவமே ஒத்துக்காது. யாரெல்லாம் வராகி பக்தரா இருக்கோம் தண்ணி அறியாம வந்து அசைவத்துல இருந்து சைவத்துக்கு மாறுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க அந்த வெஜிடேரியனிசம் சைவ உணவு தான் வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணாமலையார் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ இடத்துல வந்து எல்லாருமே ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்க குவியறாங்க. இந்த பிரமிட் சொசைட்டி தான் வந்து குடியேறாங்க.
செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த உயிர்ப்பு சக்தி. அந்த உயிர்ப்பு சக்தி எதால வருது? அந்த சைவ உணவு, அந்த சாத்வீகத்தை கொடுக்கறது. உங்க உடலிலும் சரி மனத்திலும் சரி சாத்வீகத்தை கொடுக்கறதுக்கும் அனபான சதி என்ற அந்த ஒரு மெடிடேஷனை கொடுக்கறது தான் இந்த தன்மை. இந்த அனபான சதியை தான் புத்தர் பிரானும் போதித்தார். அதே சக்தியை தான் பதஞ்சலி முனிவருடைய அந்த யோக நிலை, தன்னை மறந்த நிலை, உன் சுவாசத்தை உன் கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலே போதும் இந்த பிரபஞ்சத்தை கொடுக்கறதுன்றது பதஞ்சலி முனிவரோட நிலை. அத்தனை சக்திகளையும் தான் இந்த பிரம்மஸ்ரீ பதஞ்சலி உள்வாங்கி அவர்களுடன் கிட்டத்தட்ட 21 வருடம் பயணித்து சமீபத்துலதான் அவரை இறைவனுடைய அடைந்தார். ஆனாலும் மனத்தின் மூலமாகவும் பேராற்றல் மூலமாகவும் இன்றும் இந்த பத்ரிஜி சுவாமிகள் இந்த சுனிதா அம்மையாருடன் ஜெகதீஷ் அம்மையாருடன் இணைந்து கொண்டு தினமும் அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்திகளை கொடுத்துட்டே இருக்காங்க. வாண்ட் டு பி கிறிஸ்டல் கிளியர். பளிங்கு கற்கள் மாதிரி ஜொலிக்கணுமா, அந்த ஸ்படிகம் மாதிரி நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, உங்க உடலே ஸ்படிகமா மாறணுமா, இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட்ல வாங்க. ரொம்ப எளிமையான ஒரு பிராணாயன பயிற்சி, அவ்வளவுதான். இங்க எனர்ஜியை வாங்கிக்கோங்க. அப்படியே நீங்க உங்களுடைய ஆற்றலை பேராற்றலோட நீங்க உங்க உலகத்துல வாழ்வாங்க, பேரன் பேத்திகளோட வாழ்ங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இல்லறம் அன்று துறவரம் அன்று. இது உங்களுக்கு சந்நியாசி யோகம் கிடையாது, இல்லறத்தில் இருக்கின்ற சுகவாசி யோகம். அந்த சுகவாச யோகத்தை உங்களுடைய சுவாசத்தின் மூலம் கற்றுக் கொடுப்பதுதான் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சொசைட்டியை பற்றிய விசிட்டிங் கார்டும் அவர்களை அணுக வேண்டிய முறையும் கொடுக்குறேன். சீக்கிரமே உங்களுக்காகவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க, அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். அண்ணாமலையார் பார்க்க வருவதற்கும் அண்ணாமலையை சுற்றியுள்ள அத்தனை பீடங்களையும் தரிசிப்பதற்கும் இங்க இருக்கின்ற சித்தர் பீடங்கள், இங்க இருக்கின்ற கோயில்களையும் சுற்றுலா பண்ணுவதற்கான வசதிகளை இவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வார்கள். அண்ணாமலையார் பார்ப்பதுடன் இந்த பிரமிட் காஸ்மிக் எனர்ஜியும் நீங்கள் பெற்று இலவசமாக உண்ண உணவு உடுக்க இருப்பிடத்தோடு நீங்க இங்க இருந்து இவர்களிடமிருந்து நல்ல ஒரு பேராற்றலை பெற்றுக்கொள்க என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி. ஜெய் வராகி. ஜெய் கணேஷா.